வணக்கம். சிம்ம ராசி நட்சத்திர சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 2025இல் சனி பகவான் பெயர்ச்சி பெறுவார். அப்படி சனி பகவான் பெயர்ச்சி பெற்றதும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே சொல்லக்கூடிய பலன்கள் ஒன்று. நட்சத்திர வரிசையாக சொல்லுவது மற்றொன்று. அப்படி சிம்ம ராசியான உங்களுக்கு சனி பகவான் மகம், பூரம், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக பலன்களை சொல்லப்படும். அதை பற்றி சொல்லுவது தான் இந்த பதிவு. எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக நற்பலன்களையும் அதிக கெடு பலன்களையும் சனி பகவான் தரப்போகிறார் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம். எப்போவுமே சிம்ம ராசி மட்டுமல்ல, மேசம் முதல் மீனம் வரையில் உள்ள 12 ராசிக்காரர்களும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னு ஒரு விஷயம் இருக்கும். இது தெரிந்தாவே போதும், உங்களுக்கு அடுத்து நடக்கப் போவது நற்பலன்களா கெடு பலன்களா என்பதை நீங்களாகவே உணர்ந்து கொள்ளலாம். ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியில் இருப்பவங்களுக்கு மகம், பூரம், உத்திர நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் ஒன்று சேர்ந்தது தான் சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு நட்சத்திரம் வேறுபடுவது போல் தசாக்களும் வேறுபடும். சனி பகவான் 7.5 சனியாக வரட்டும், அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, குரு பகவான் பாதக இடங்களில் கூட வரட்டும். ஆனால் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா, உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா வலிமையாக இருக்கா இல்லை பாதகமாக இருக்கான்றது தான் முதலில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை பார்க்காமலே நாம் என்ன பண்ணுவோம், சனி பகவான் நல்லது செய்ய போகிறாரா, ராகு பகவான் நல்லது செய்ய போகிறாரா, கெட்டது செய்ய போகிறான்னு பயம் இருக்கும். அந்த பயம் வேணாம். இதை பற்றி விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதன் பிரகாரம் நீங்கள் பார்த்தால் பயம் இருக்காது, பதட்டம் இருக்காது. அஷ்டம சனியிலுமா பயம் இருக்காதுன்றீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அஷ்டம சனி வந்தாலே கெடுதல் தான் செய்வார், கெட்டது தான் செய்வார், நற்பலன்கள் என்பது துளியும் தரமாட்டார் என்பது ஒரு பொய். இந்த பொய்யை நீங்கள் நம்பி ஏமாற வேணாம், மன குழப்பங்கள் வேணாம். அப்போ அஷ்டம சனியில் நல்லதே செய்வாரான்னு கேட்டிங்கன்னாக்கா, அஷ்டம சனி என்பதே கெடு பலன்களை தருவதற்காக மட்டும்தான். ஆனால் அதிலிருந்து சனி பகவான் தரக்கூடிய கெடு பலன்களிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியுமா, இல்லை பிரச்சனையிலே நீங்கள் கஷ்டப்பட முடியுமா என்பது தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா முடிவு செய்யும். இப்போது மகம் நட்சத்திரம். இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலில் நடக்கக்கூடிய தசா கேது தசா, அதற்கு பிறகு சுக்கிர தசா, அதற்கு பிறகு சூரிய தசா, அதற்கு பிறகு சந்திர தசா, அதற்கு பிறகு ராகு தசா, குரு தசா, சனி தசான்னு தசாக்கள் ஆண்டுதோறும் அல்லது அந்த தசா முடிந்தவுடன் மற்றொரு தசாவாகப்பட்டது ஆரம்பமாகும். அப்படி நடப்பில் இருக்கக்கூடிய தசா உங்கள் ஜாதகத்தில் அந்த தசாவை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய கிரகம் பலமாக இருக்கான்னு பாருங்கள். பலம்னா என்ன? அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா ஆட்சி பெற்றிருக்கலாம், உச்சம் பெற்றிருக்கலாம், கேந்திர திரிகோணம் பெற்றிருக்கலாம். அதற்கு மாறாக
நீசம் பெற்றிருப்பது, பகை பெற்றிருப்பது, அல்லது 6 8 அமர்ந்து கெடு பலன்களை தரக்கூடிய தசாவாக இருப்பது. இதைத்தான் நீங்கள் முதல்ல பார்க்கணும். ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணங்கள் பெற்றிருந்தால் பயம் வேணாம். நல்ல பலன்கள் சற்று பாதிப்பை கொடுக்கும். மீண்டு இயல்பான நிலைக்கு நீங்கள் வந்துடலாம். அப்படி இல்லாமல் நீச பகை பெற்று 6 8 அமர்ந்த கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் விழிப்புடன் இருக்க வேண்டும். சனி பகவான் அஷ்டம சனியாக வந்து மாறுகிற வரைக்கும். சரி, அடுத்தது பூரம் நட்சத்திரம். இது சுக்கிர பகவானின் நட்சத்திரம். ஆரம்ப தசாவே சுக்கிர தசா தான். அதற்கு பிறகு சூரிய தசா, அதற்கு பிறகு சந்திர தசா, செவ்வாய் தசா, ராகு தசா, குரு தசா, சனி தசா, புதன் தசான்னு மாறிக்கொண்டே இருக்கும். இப்போ என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள். அந்த தசா மகம் நட்சத்திரத்துக்கு சொன்ன மாதிரி தான். இப்போ நடப்பில் இருக்கக்கூடிய தசா நல்ல நிலையில் இருக்குதா, பாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். நல்ல நிலையில் இருந்தால் பயம் வேணாம். பெரியதளவு துன்பங்களை கொடுக்க மாட்டார். ஆனால் துன்பங்களே கொடுக்க மாட்டார்னு சொல்ல முடியாது. துன்பங்கள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், உங்களுக்கு போராட்டங்கள் இருக்கும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவும் வீழ்ச்சியும் சந்திக்கலாம். அதிலிருந்து மீட்டு உங்களை கொண்டு வருவதற்கு தசாக்கு மட்டும்தான் பலம் உண்டு. அது நிலையானது. ராகு கேது குரு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நிலையற்றவர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த வருஷம் தொல்லையை கொடுக்க போகிறாங்க, அடுத்த வருஷம் மாறிடுவாங்க. தசா பலமாக இருந்தால் பாதகம் இருக்காது. மற்றொன்று, அடுத்தது மகம், பூரம், உத்திர நட்சத்திரம். இது சூரிய பகவானின் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசா சூரிய தசா. சூரிய தசாவாக இருக்கக்கூடிய உங்களுக்கு முதல் தசா சூரிய தசா இல்லையா, ரெண்டாவது சந்திர தசா, அதற்கு பிறகு செவ்வாய், அதற்கு பிறகு ராகு, குரு, சனி, கேது, புதன், இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு தசாக்கள் மாறிக்கொண்டே வரும். அப்படி மாறி வரும்போது இப்போ உங்களுக்கு உங்களுடைய வயதுக்கு தக்கவாறு தசாக்களும் மாறி இருக்கும். அப்படி நடக்கக்கூடிய தசா நல்ல தசாவான்னு பாருங்கள். ஆட்சி பெற்றிருக்கிறதா, உச்சம் பெற்றிருக்கிறதா, கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து நட்பு சமம் பெற்றிருக்குதான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் உங்களுக்கு பெரிதளவு பாதகம் இருக்காது. உங்களால் தாக்கு பிடிக்க முடியும். தாண்டி வந்து பிரச்சனைகளை முடித்து வாழ முடியும். இது ஒரு பலன். அடுத்தது, உங்களுக்கு இப்போ வரக்கூடிய அஷ்டம சனி முதலாவதாக வரக்கூடிய அஷ்டம சனியா, உங்களுக்கு இரண்டாவதாக வரக்கூடிய அஷ்டம சனியா, இல்லை மூன்றாவதாக வரக்கூடிய அஷ்டம சனியான்னு பாருங்கள். முதல் முறை வரக்கூடிய அஷ்டம சனினாக்கா நீங்கள் பிறந்ததிலிருந்து இப்போ தான் முதல் முறையாக அஷ்டமத்தில் சனி வரார். உங்களுக்கு அனுபவம் இருக்காது. உங்களுக்கு வரக்கூடிய கெடு பலன் சற்று பலமாகவும் அதிகப்படியான தொல்லைகளை கொடுக்கும். அதை தவிர்த்து இரண்டாவதாக வரக்கூடிய அஷ்டம சனியாக இருந்தால் உங்களுடைய தசாவை பார்த்தீங்கன்னாக்கா சொல்லக்கூடிய கெடு பலன்களை பாதி கூட நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா முதல் முறையே அஷ்டம சனி வந்து அதில் வரக்கூடிய கஷ்டங்கள் எப்படின்றத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதற்கு தக்கவாறு அனுபவங்களை நீங்கள் பெற்றிருப்பதால் பாதகங்கள் குறைந்து காணப்படும். தசா சரியில்லாதவங்களுக்கு தான் கஷ்டங்கள் அதிகரிக்கும். சரி, இரண்டாவது முறையும் நீங்கள் அஷ்டம சனியை சந்திச்சவங்களாக இருந்தால் மூன்றாவது முறையாக வருதா அனுபவ பாடமும் அதிலிருந்து கற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையினுடைய ரகசியங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், உறவு சிக்கல்கள் இருக்கலாம், உடல் நலத்தில் பாதிப்புகள் வரலாம். ஆனால் இது வரும் போகும். தசா நல்லா இருந்தால் அனுபவமும் இருக்கும்,
பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு உங்களுக்கும் நல்லா தெரியும். பிரச்சனைகள் வந்தால் கிரகங்கள் மாறும்போது பிரச்சனைகளும் உங்களுக்கு மாற்றம் பெற்று நல்ல நிலையில் இருப்பீர்கள் என்றது உங்களுக்கே தெரியும். இப்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கமும், அஷ்டம சனியாக சனி பகவான் வந்தால் எதையெல்லாம் நாம் பார்க்கணும், எது இருந்தால் நமக்கு பாதகம் இருக்காது, ஒருவேளை பாதகமாகவே இருந்தாலும் பாதக தசாவாகவே இருந்தாலும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வணங்குவது, அடுத்ததாக சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து காகத்துக்கு எல் சாதம் வைப்பது, மாலை நேரத்தில் சனி பகவானை வணங்கிவிட்டு அவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது, சிவபெருமானை வணங்கி வருவது, இப்படிப்பட்ட பரிகாரங்களை செய்து வந்தாலே சனி மாற்றம் என்பது 30 மாதமாக இருப்பதினால் பொறுமை, நிதானம், அமைதி, எது நடந்தாலும் இதுக்கு ஒரு முடிவு இருக்குன்றதை நீங்கள் முழுசாக நம்பினாவே போதும். அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு நற்பலன்களை கொடுத்து விடுவார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.